வணக்கம் மேம். வணக்கம். மேம், இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அரசியலே அப்படியே வேற மாதிரி ஒரு திருப்பு முனைகளா மாறிடுச்சு. சம்பவத்துக்கு முன், சம்பவத்துக்கு பின் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் உருவாகிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியினுடைய பரப்புரையில நடந்திருக்கு அப்படின்றப்போ அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மேலாம் வழக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா விஜய் அவர்களை ஏன் கைது செய்யல அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்தது. இப்போ உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டது. நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வந்தது. அவருடைய கருத்துக்களுக்கு நிறைய எதிர்வினைகள் எல்லாம் சோசியல் மீடியா தளங்கள்ல நிறைய முன்வைக்கப்பட்டது. நீதிபதியினுடைய கருத்துக்கே முன்வைக்கப்பட்டது. சோ அதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க மேம்? இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா இருக்கட்டும், அவங்க சொல்ற தலைமை பண்பே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டதா இருக்கட்டும், அதை பத்தி உங்களுடைய பார்வை? இங்க அதுதான் விஷயம் என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி கரூர் ராலி ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது 41 உயிர்கள் பறிப்போன ஒரு விஷயம். ஸோ நிறைய வழக்குகள் அந்த இடத்துல ஃபைல் பண்ணப்பட்டது. இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் 7 வழக்குகள், அதுல 3-4 முடித்து வைக்கப்பட்டது. அது அடுத்தது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் வேணும்னு கேட்டு ஃபைல் பண்ணப்பட்ட மனுவா இருக்கட்டும், சிபிஐ விசாரணை கோரி ஃபைல் பண்ணப்பட்ட மனுவா இருக்கட்டும், இல்ல இந்த காம்பன்சேஷன் பத்தாது இன்னும் காம்பன்சேஷன் வேணும் ஃபைல் பண்ணப்பட்ட மனுவா இருக்கட்டும், அதை தாண்டி இல்ல டிவிக்கு விஜயை கைது செய்யணும், டிவிக்கு தடை செய்யணும் அப்படின்னு ஃபைல் பண்ணப்பட்டதா இருக்கட்டும், இல்ல சிபிஐ விசாரணை கோரிய வழக்குலையா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கும் போது அங்க நீதிமன்றமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொன்னு இந்த மாதிரி நீங்க ராலிஸ், பரப்புரை, பொதுக்கூட்டம் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு செட் ஆஃப் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லும் போதா இருக்கட்டும், ஆல்ரெடி இந்த விஷயம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதற்கு இப்போ இதன் மீது எந்த முடிவுகளையும் தெரிவிக்க முடியாது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன்டிசிபேட்டரி பெயிலும் அந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த பிஎன்எஸ் ஆக்ட் கீழையும் தென் டிஎன்பிபிடிஎல், தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது கீழே தான் செக்ஷன்ஸ் போடப்பட்டது. ஓகே, இதுல அதை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் அவங்க மீதும் எஃப்ஐஆர் இங்க ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அதை தாண்டி ஆதவர்ஜுன் அவர்கள் மீதும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அவங்க மீதும் இந்த இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கேசஸ் இங்க ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி நீதிபதியும் 10 கண்டனங்கள்லாம் முன் வச்சிருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி தலைமை பண்பு இல்லைன்ற விஷயமா இருக்கட்டும், மற்ற கட்சியினர் அங்க இருக்கும் போதும் கட்சி தலைவர் ஏன் விட்டுட்டு போனாங்க, அங்க இருந்த நிர்வாகிகள் எங்க போனாங்க, அவங்களுக்கு கருணை காட்ட முடியாது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதை தாண்டி தொண்டர்களையும் அதை தாண்டி மக்களை பாதுகாக்கணும், இந்த இடத்துல கட்சி வேறுபாடின்றி மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அது அரசுக்கு தானே சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்கும். இப்ப நான் சொல்றது பொதுவான ஒரு விஷயம். தாவேகாக்கு, காவல்துறைக்கு, அரசு தரப்புக்கு எல்லாரும் வைத்த வாதங்களுக்கு பொதுவாக நீதிபதி அவர்கள் சொன்ன கண்டனமா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஆதவர்ஜுனா மீது வைக்கப்பட்டதுக்கும் அவர் கைது செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களா, அவர் மீது நடவடிக்கை வேணுமா அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி கண்டிப்பா இது ஒரு மனசை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட ஒரு விஷயங்களை தாண்டி புதுசா வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இன்னும் அந்த வண்டியை பறிமுதல் செய்யல, ஏன் இட் கேஸ் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீதிபதி அவர்கள் தரப்புல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே, போடப்பட்ட கேசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல A1 மதியழகன் அவர்களையும், A2 புஷியானந்த் அவர்களையும், A3 இந்த இடத்துல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் சேர்த்திருக்காங்க. மதியழகன் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, புஷியானந்த் அவர்கள் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, A3 சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி. இதுல 2 கைது செய்யப்பட்டுட்டாங்க. மதியழகன் அவர்களும் மாசி பவுன்ராஜ் அவர்களும் கைது செய்யப்பட்டு அக்டோபர் 14 வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியில இப்போ ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. போட்ட செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 105, செக்ஷன் 110, செக்ஷன் 125 கிளாஸ் பி, செக்ஷன் 223, அப்புறம் செக்ஷன் 3 ஆஃப் டிஎன்பிபிடிஎல் ஆக்ட். இதுதான் இப்ப போடப்பட்ட செக்ஷன்ஸா இருக்கு இந்த இடத்துல. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கொலை அல்லாத மரணத்தை விளைவித்தல். ஓகே, அதுக்கப்புறம் கொலை அல்லாத மரணத்தை விளைவிக்கும் முயற்சி, அதை தாண்டி அலட்சியத்தால் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், அரசு அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, அப்புறம் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தல். இதெல்லாம் செக்ஷன்ஸ் கான்சிக்வன்சஸை பொறுத்து பனிஷ்மெண்ட்ஸும் இருக்கு. சிலது எக்ஸ்டென்ட் ஆஃப் 10 years பனிஷ்மெண்ட் இருக்கு, which is again a non-bailable section. அதனாலதான் 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் 2 தலைமறைவா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிப்பதற்கு 3 தனிப்படை அப்படிங்கிற விஷயம். வேற யார்? இந்த நிர்மல்குமார் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் அவங்களும் இப்ப இந்த இடத்துல கைது செய்யப்பட வேண்டிய ஆட்கள் தான். இந்த எஃப்ஐஆர்ல இருக்கு இல்லையா, அதான் அந்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கிட்டையும் இப்ப ரீசெண்டா கொடுத்த பிரஸ் மீட்டும் அதுதான். அவர் புதுச்சேரியில இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப அவர் எங்க இருக்காரு, அதாவது 27ஆம் தேதி நடந்தது, கிட்டத்தட்ட 11 நாட்கள் இல்லையா நடந்த ஒரு விஷயமா இங்க இருக்கு. அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன்,
அது வந்து சில பேர் பதிவிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மூவர், அதுக்கப்புறம் 25 சோஷியல் மீடியா மேல வந்து ஸ்பெஷல் மானிட்டரிங் யூனிட் வச்சு இங்கே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அத சொல்ற மாதிரி இதுல என்னன்னா ஃபால்ஸ் கிளைமை சர்க்குலேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பண்ணக்கூடாது. இருக்க விஷயத்த இருக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒண்ணு விமர்சிச்சதுக்காக. ஏன்னா இங்க ஒரு ஜட்ஜோட ஜட்மெண்ட்டையோ நீதித்துறையோ நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர்த்து அதை வந்து நம்ம விமர்சிக்க கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் மேம். இப்போ வந்து ஜட்ஜ் வந்து ஜட்ஜினுடைய கருத்துக்களுக்கோ ஜட்ஜினுடைய அந்த தீர்ப்புக்கோ வந்து நிறைய உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. சோ அதையெல்லாம் முன்வைக்கக்கூடியவர்கள் மீதும் இப்போ சில வழக்குகள் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, விடுவிக்கப்படுறாங்க, திரும்ப அரெஸ்ட் பண்ண மாதிரி பலர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, மாரிதாஸ் அவர்கள், இப்போ வந்து வரதராஜன், நேதாஜி வரதராஜன் அவர்கள், இந்த அப்புறம் ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன் பரப்பியதற்க தாவேகா நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், பாஜக நிர்வாகத்தை சார்ந்தவர், யூடியூபர், இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிருக்காங்க. பட் ஆஸ் பர் லா அப்படின்னா நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் டிசைட் பண்ணப்படுது அப்படின்னா அது வைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில், வைக்கக்கூடிய வாதங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் டிசைட் செய்யப்படும். அதை தாண்டி we are no one to criticize the judge or the judgment. ஓகே மேம். அது மாதிரி வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யணும், அது ஏன் பண்ணல அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. சோ இதுக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து பறிமுதல் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தா அதை பத்தி சொல்லுங்க. அது ஏன் பெருசானா இன்னொன்று அந்த சிசிடிவி பத்தியும் பெருசாங்க பேசப்பட்டது இல்லையா. அந்த சிசிடிவி ஏன் இன்னும் ப்ரொக்யூர் பண்ணலன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த சிசிடிவி பெரிய எவிடன்ஸா இங்க பார்க்கப்படுது. ஏன்னா பல்வேறு தரப்பட்ட வாதங்கள் இங்க முன்வைக்கப்பட்டன. கேட்ட இடம் கொடுக்கல, நாங்க கேட்ட இடமே வேற, அதாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானாவா இருக்கட்டும், இல்ல உழவர் சந்தை இடமா இருக்கட்டும், அதெல்லாம் நாங்க கேட்கும்போது 1,20,000 சதுரடி கொண்ட இடம், 5 வழித்தடம் இருக்கு, அந்த இடத்த எங்களுக்கு கொடுக்கல, பட் எங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுத்து வேலுச்சாமிபுரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போதும் காவல்துறை தரப்புல இருந்து இல்ல அது அமராவதி பாலம் போகுது அந்த இடத்துல, அதனாலதான் கொடுக்கல அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா அங்க நீதிபதி அவர்களே கேட்ட விஷயம் அதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் நடத்துறாரு, அங்க 15,000 பேர் வருவாங்க நீங்க கணிச்சீங்கன்னா இவர் கட்சி தலைவர் பிளஸ் ஆக்டர், அங்க கொடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட் 20,000 30,000 பேர் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா 60,000 பேர் வந்ததா சொல்லப்படுது. 60,000 பேர் வந்ததா சொல்லப்படுது, 30,000 வந்ததா சொல்லப்படுதாங்க. இன்னொன்னு என்னன்னா இங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த கிரௌடு அதெல்லாம் தாண்டி என்னன்னா வார இறுதி நாள் சம்பள நாள் வரமாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரியும், தொண்டர் மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் அங்க போக சொல்லி கட்டாயப்படுத்தியது யாருன்னு நீதிபதி அவர்களும் அங்க கேட்டிருந்தாங்க. ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னா இல்ல லத்தி சார்ஜ் பண்ணாங்க, பேரிகேடை நகர்த்தினாங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரியும், முன் அறிவிப்பு இல்லாம லத்தி சார்ஜ். காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அரசு தரப்புல இருந்துன்னா இல்ல வேணும்னே அவர் டிலே பண்ணி வந்தாரு, சொன்ன டைம்ல அவர் கூட்டத்தை வரல, கூட்டத்துக்கு 3 to 10 அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் டைமா இல்ல 3 to 10 எப்ப வேணா வரலாம், இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம். ஓகே. அதை தாண்டி என்ன அப்படின்னா இந்த இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா கரூர் டு நாமக்கலுக்கான டியூரேஷன் யூஸ்வலா 1 hourல வரவர் அன்னைக்கு 4 hours பிகாஸ் ஆஃப் தொண்டர்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு விஷயம். நிஜமாவே அவங்க வண்டி இடிச்சுதான் கீழே விழுந்தாங்களா இல்ல காவல்துறை சொன்ன மாதிரி நாங்க நிறுத்த சொல்லியும் முன்னேறி வந்தாங்க, விஜய் அவர்கள் உள்ள போயிட்டாரு, இதுக்கு எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பெரிய எவிடன்ஸா இருக்கும் இந்த இடத்துல. அதனாலதான் அது பெருசா பேசப்பட்டது. ஒப்புக்கொண்டுட்டாருன்னு சொல்றாங்க. விஜய் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொடுக்கறதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. ஆனா விசாரணையில வந்து அதெல்லாம் போயிட்டு இருக்கா இல்ல அதை பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் நமக்கு இல்ல. ஓகே. ஏன்னா காவல்துறை தரப்புல இருந்தும் அதை கேட்டும் நோட்டீஸ் அனுப்பினதாகவும் சொல்லப்படுது. பட் அதை பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் இல்ல. இப்ப விசாரணையும் போயிட்டு இருக்கு இல்லையா. அருணா ஜெகதீஷன் அவர்களை தனி மனித ஆணையம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதை தாண்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஐஜி ஹர்ஷா கார்க் அவர்கள் தலைமையில வந்துட்டு 2 எஸ்பி சிவில் சப்ளை சிஐடி எஸ்பி ஷாம்லா தேவி அவர்களும் நாமக்கல் எஸ்பி விமலா அவர்களும் கீழே இன்றைய அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 அதிகாரிகளை வந்துட்டு உள்ள இன்னும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கவங்களையும் அப்புறம் டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கவங்களையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி நான் சொன்னேன் அந்த ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் வந்து செக்ஷன்ஸ் இங்க போடப்பட்டிருக்கு. என்ன செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னா காயம் அல்லாது மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை செய்யப்படும் சூழ்நிலையை ஏற்படுத்துதல், அப்புறம் அச்சுறுத்தல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கூட்டத்தை கூட்டுவது, அப்புறம் செக்ஷன் 226 clause 2, செக்ஷன் 189 clause 2, அப்புறம் 292 பாதுகாப்பு நோக்கத்தை சரியாக கடைபிடிக்காதது, 285 அலட்சியமாக செயல்படுதல், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி இவங்க மேல கேசஸ் போட்டிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா மீது போடப்பட்ட கேசஸ் என்னன்னா அவர் போடப்பட்ட ஒரு ட்வீட் வன்முறை வந்து தூண்டுற வகையில இருக்கு போட்டும் அவர் டெலீட் பண்ணிட்டாரு அந்த இடத்துல இல்லையா. என்னன்னா புரட்சி வெடிக்கும், ஜென்சி அண்ட் யூத் ஒன்று சேரணும், நேபாளம் ஸ்ரீலங்காவை போலன்ற மாதிரிலாம் அவர் போட்டிருந்தாரு. அதுக்கு சைபர் கிரைம்ல இருந்து அவர் மேல போடப்பட்ட செக்ஷன் 192 கலவரத்தை தூண்டும் நோக்குடன் செயல்படுதல், செக்ஷன் 196 குழுக்களுக்கு இடையில் பகைமை அல்லது வெறுப்பை ஊக்குவித்தல், செக்ஷன் 353 clause 1 and 353 clause 2
தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்புதல். இதெல்லாம் வந்துட்டு சைபர் கிரைம் சார்பில் இருந்து இப்போ போடப்பட்ட ஒரு கேசஸா இந்த இடத்துல இருக்கு. இதுல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சோ கைது வரைக்கும் போகுமா ஆதவர்ஜுன் அவர்களுடைய? ஆக்சுவலி இது எல்லாமே வந்துட்டு ஒரு நாட்டினுடைய வந்து தமிழ்நாட்டுடைய பீஸை குலைக்கிற வகையில நடக்கிறது, எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் உருவாக்குறது எல்லாமே வந்துட்டு வந்து லைக் சிவியர் செக்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த இடத்துல. அதனால திரும்ப திரும்ப ஆதவர்ஜுனா அவர்கள் கைதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் அவரை டேராடவுன்ல பாஸ்கெட் பால் மேட்ச் போயிருக்காரு. அங்க கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம் ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத் வில் கம் அவுட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இதை தாண்டி இன்னைக்கு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு ஒரு விஷயமும் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரைடே ஹியரிங்க்கு 2 விஷயம் வருது. ஒண்ணு வந்துட்டு பாஜக நிர்வாகி உமா ஆனந்தன் அவர்கள் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு மனு, அதாவது ஜஸ்டிஸ் கவாய் வினோத் சந்திரன் அவர்கள் முன்னிலையில் 10th அன்னைக்கு ஹியரிங் வருது. சிபிஐ விசாரணை கோரிய ஒரு வழக்கு பிளஸ் புசியானந்த் அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் அகைன் ஃபைல் பண்ணப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகே, இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது 41 உயிர்கள் போயிருக்கு அப்படின்றப்போ அது ஹியூமனால ஏற்பட்ட டிசாஸ்டர் அப்படின்லாம் இருந்தாலும் இது ஒரு அரசியல் சாய பூசப்பட்ட ஒரு வழக்கு. ஸோ இப்போ மீண்டும் வந்து விஜய் வரணும், அவர் வந்து பார்த்துருக்கணும், மக்கள் வந்து இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியானது முன்வைக்கப்படுது. ஸோ இப்போ அவர் திருப்பி கரூர் வந்து பார்க்கறதுக்கு போல வீடியோ காலில் வந்து பேசுறாரு அப்படின்ற இதெல்லாம் இருக்கு. இப்போ திருப்பி கரூர் வர்றதுக்காக பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவருடைய கட்சியை சார்ந்த ஐஆர்எஸ் அதிகாரி, முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண் அவர்கள் வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கணும்னு சொல்லி நீங்க பேட்டியெல்லாம் வந்து டிஜிபி அலுவலகத்துல வந்துட்டு அதெல்லாம் மேண்டட்ரியா? இப்ப அவருக்கும் வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கான உரிமைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த உரிமைகளை தாண்டி அவர் வர்றதுனால இவ்வளவு பெரிய இழப்புலாம் இருக்கு அப்படின்றப்போ இந்த பெர்மிஷன்ஸ் பத்தி அந்த ஒரு மேண்டட்ரியை பத்தி என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குன்றத பத்தி சொல்லுங்க. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறதா, அதாவது ஒய்ல இருந்து ஒய் பிளஸ் ஒரு சட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும். விஜய் எல்லாரும் ஒரு காமன் மேனா கேட்ட கேள்விதான், நீதிமன்றமே கேட்ட ஒரு விஷயம் தான். மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கும்போது கட்சியுடைய தலைவர் ஏன் அங்க இருந்து சென்றாரு, தலைமை பண்பே இல்லைன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டனங்களா முன்வைக்கப்பட்டது அந்த இடத்துல. ஓகே, கட்சி நிர்வாகிகளும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் யாருமே இல்லையே அங்க, ஈவன் டு கம்யூனிகேட் டு பீப்புள் யாருமே இல்லையே. தலைவர் தான் டைரக்டா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல தானே இருக்காரு. இன்னொன்னு எல்லாம் 2ஆம் லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸும் அப்பாயிண்ட் பண்ணப்படும்னு இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா. பிகாஸ் லைக் டைரக்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ளோ இல்லாத ஒரு காரணத்தினால. இன்னொன்னு இங்க எஸ்ஐடி தரப்புலையும் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு மனுவும் ஃபைல் பண்ணப்பட்டது, அதுவும் ஹியரிங்க்கு கொண்டு வரப்படுது. என்னன்னா டிவிகே வந்துட்டு எஸ்ஐடி இருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்களை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு எதிர்ப்பா ஒரு மனுவும். அஸ்ராகார் அவர்களுடைய தலைமையில தான் வந்து எஸ்ஐடி குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்க அஸ்ராகார் தலைமையில விசாரிக்க வேணாம்னு சொல்லி அதிகாரிகள் கொண்ட இது வந்து தடை செய்யணும், அது வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும். அப்ப அவங்க எதை விரும்புறாங்க அதுல வந்து அகைன் இது எப்படி ஆகும் அப்படின்னா லோக்கல் பாடி இது லோக்கல் அங்க இருக்கவங்க பண்ணதும் வேண்டாம், எங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து ஒரு டீம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. இல்ல இன்னொன்னு பிஜேபி தலைமையில வந்துட்டு உண்மை கண்டறியும் குழுவும் வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா. சோ விஜய் அவர்கள் வீடியோ கால்ல பேசினாருன்னு ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ போறதுக்கான எங்களுக்கு, ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது அந்த வீடியோல ஒண்ணு சொல்லியிருப்பாரு, மேலும் அசம்பாவிதங்களை அங்க இருந்து கிரியேட் பண்ண வேணா தடுக்கணுன்றதுக்காக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாவும் இருக்கு. பட் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மனிதர்களாக யோசிக்கிறது என்னன்னா என்னவா இருந்தாலும் ஒரு ஃபீல்ட்ல இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அவர் வர்றதுக்கு பெர்மிஷன்ஸ் கேக்குறாங்க இல்லையா மேம், திருப்பி இவருடைய பாதிக்கப்பட்டவருடைய உறவினர்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அந்த ஒரு பெர்மிஷன்ஸ் பத்தி அதை பத்தி அகைன் என்னன்னா 41 உயிர்கள் போயிருக்க மக்களோட கொந்தளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது இட் இஸ் அ காமன் திங். ஓகே, சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சோ ஃபர்தரா எந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே அங்க கேட்டு ஒரு விஷயம் வந்து சப்மிட் பண்ணப்படுது. ஓகே, இப்போ ஃபீல்டுல இல்ல அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து நீதிமன்றத்துல இருந்தே முன் வச்சாங்க. இப்போ திருப்பி போறதுக்கே இவ்வளவு பெர்மிஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றப்போ 41 உயிர்கள் வந்து பறி போய் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து சர்க்குலேட் ஆகி அந்த ஒரு பரபரப்பான சூழல்ல மீண்டும் விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிருந்தாரு அப்படின்னா அது இன்னும் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ அந்த இடத்துல எப்படி நீதிமன்றமே அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க? இதுல இன்னொன்னு பெருசா ஆயிருக்கும் லா அண்ட் ஆர்டர் போது அகெயின் அதை கட்டுப்படுத்திருக்கிறது காவல்துறையினுடைய வேலை. ஓகே, ஏன்னா அன்னைக்கு வந்து 559 காவல்துறையினர் காவல் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வண்டி வந்துட்டு பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்ற விஷயம் போகும்போது அங்கே அவர் வீட்டினுடைய இரு பக்கமும் 20 காவல் அதிகாரிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க. அன்னைக்கும் அந்த விஷயம் இருந்தா அகைன் காவல்துறை அந்த விஷயத்த பண்ணிருக்கணும். இன்னைக்கும் பெர்மிஷன் கொடுக்க போறது யாரு? காவல்துறை தான் பெர்மிஷன் கொடுக்கணும். அன்னைக்கும் அவங்க அதை பண்ணிருக்கணும்ல as an authority. ஆனா அன்னைக்கு அதை பண்ணாதது அப்போ அரசு தான் வந்து இன்னொரு விஷயம் நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க மக்கள் கூட போற பொதுமக்கள் அதுக்கு அரசு கட்சி கண்டனம் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் வரதுக்கு முன்னாடி தாவேக்கா தான் வந்து அதை உறுதி செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நீதிமன்றம் வந்து காவல்துறை பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க ரெஸ்ட் ரூம்ஸ், வாட்டர் வசதியும் நீர் வசதியும் அங்க தண்ணீர் வசதியும் இருக்கான்னு பார்க்க வேண்டிய சட்டமன்ற ஒழுங்கு சார்ந்த விஷயம் காவல்துறையும்
இதுல அவங்களோட பங்களிப்பும் இருந்திருக்கணும், அவங்களுக்கு பண்ணிருக்கணும்ன்றது தான் இதுல விஷயம். ஓகே ஈஸியா இங்க என்ன ஆகுதுன்னா ஷிஃப்டிங் ஆஃப் பிளேம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம போட்டுட்டு போக முடியாது. ஓகே, அகைன் இங்க நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயமும் இதை கட்சி சார்ந்து இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, எப்படி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல ஒரு விஷயம் நடந்தது, கட்சி சார்ந்து இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி வாங்கி தருவதற்காக எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே விஷயம் தான் இங்கேயும் நீதிமன்றத்தால ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இல்ல தாவேக்காக்கு தான் ஆனா அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு எடுத்துக்கணுமா, இல்ல எப்படி இதை நம்ம புரிஞ்சு? அதேதான், இப்போ இந்த விஷயம் எல்லாம் கோர்ட்ல இருக்கு இப்போ. ஓகே, திஸ் இஸ் டூ இயர்லி டு சே அந்த விஷயம். ஓகே, இன்னொன்னு அதை தாண்டி என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம், ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது பாருங்க, அதை வச்சுதான் we can say இது நிஜமாவே யாரால் நடந்தது, யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா நீதிமன்றமே சொன்னது இட் இஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர். அது யார் பண்ணது, யார் பொறுப்பேற்கணும் அப்படிங்கறது எல்லாமே நமக்கு அப்பதான் தெரிய வரும். ஸ்டில் இட் இஸ் a question mark. சோ விசாரணையில இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த மேன்மேட் டிசாஸ்டர்ன்றது தான் இப்போதைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. இப்போ விஜயின் பக்கம் தான் வந்து தப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சப்போஸ் ஒருவேளை வந்துருச்சு தீர்ப்பு அப்படின்னா, இல்ல விசாரணையில அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் வருது அப்படின்னா கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அகைன் அந்த எஃப்ஐஆர் அமெண்ட்மெண்ட் ஆக போதா, அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கறத வச்சுட்டு எது வேணா நடக்கலாம். இல்ல இவர்கள் மீது இல்ல தவறு இல்ல அது அப்படின்னும் போது அந்த போட்ட எஃப்ஐஆரும் அவங்க குவாஷ் பண்ணவும் படலாம். அப்ப காவல்துறை மேல வந்து போட்ட காவல்துறை அதிகாரி இது சில கேசஸ்ல அந்த பர்டிகுலர் காவல் அதிகாரி மீது வந்து தகுந்த உத்தரவு பிறப்பிச்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்த கேசஸ் எல்லாமே இருக்கு. அந்த நமக்கு அதுதான் this is too early. யார் சைடு தப்பு, யாரெல்லாம் இதுல உள்ள கொண்டு வரப்படுவாங்க, சோ பாசிபிலிட்டிஸ் தான் கேக்குறேன். இப்ப காவல்துறையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு. தவறு யார் செஞ்சாலும் தவறு தானே அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இப்போ நமக்கு ஒண்ணும் இல்ல, இதே நடந்த ஒரு விஷயம், திருவண்ணாமலையில் நடந்த ஒரு விஷயம், 2 காவல் அதிகாரிகள் வந்து தன்னுடைய வளர்ப்பு தாயின் கண் முன்னே வந்து ஒரு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க இல்லையா, 2 பேரும் சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் உடனடியாக அரசு செய்யப்பட்டாங்க. அங்கேயே ஸ்பாட்டுக்கு போனவர் ஐஜி அஷ்ரகார் தான். ஓகே, அப்போ யாரு தவறு செய்தாலும் தவறுதான். கண்டிப்பா அங்கேயும் கண்டனங்கள் இருக்கும், அங்கேயும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும், அங்கேயும் நடவடிக்கைகள் இருக்கும். ஓகே மேம், விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரையில நடந்த சம்பவம் குறித்தும் அந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றத ரொம்ப விரிவா எங்ககிட்ட விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.